அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். ஐயா, வகுப்பை தொடங்கி அருள் செய்யுங்க பெருமானே. ஐயா சிவாய நமக்கு செம்பலம் சீரோங்கு திருத்துறை செய் நம சிவாய குருமரபு சிறக்க வாழ்த்தும் வீரோங்கு சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரபில் விளங்கி நின்று காரோங்கு பொழி பேரூர் தல புராணம் பலபதிகம் கவினச் செய்து பேரோங்கு கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வாம். கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமகியா. திருச்சிற்றம்பலம். கங்கை நதி சடைக்கணிந்த கணவனார் குரு கலந்த தனக்கே எல்லால் உங்கமதி கோடு 2000 படைத்த கரி எவர்க்கும் தூங்கல் முற்றாது அங்கன் நெடும்புவனந்தன் அமைந்த நல்போல் வாசமூடன் குசம் கையேந்தும் மங்களம் மிக்கருள் பேரூர் மரகத வல்லி இருதாள் வனசம் போற்றி போம்பலம். அடியார் பெருமக்களுக்கு எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மை நாயன்மார்களது குருவருடினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாங்கள் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் பற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கினர். நண்பர்களே, கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தில் 14வது படலம் மருதவரை படலம். ரொம்ப அருமையான பகுதி. அந்த மருத மலையிலே இருக்கிற காட்சிகளை எல்லாம் காட்டிக்கொண்டு சொல்லுகிறார். மருத மலையினுடைய வளம் இருக்கிறதே என்பதான ஒரு பொருள்ல முதல் பாடல்ல மருத ஓங்கல் வளத்தில் பெரியதே, எல்லா வளங்களிலேயும் பெருமையுடையது மருதமலை என்று காட்டு. 6வது பாடல்ல என்ன காட்டுகிறார்? எண்மை தாய தொழில் இயற்றியும் எளிமையான வழிபாட்டு முறைகள் சிறிது செய்தாலும் கூட அது பெரும் பயனாக வளரும். மேலும் திண்மை தாய தீமை பெருக்கினும் தீய செயல்கள் பல செய்தாலும் மருதமலையை சொல்வதற்கு முன் அது அந்த தீமைகள் துகளாக போய்விடும் என்று காட்டுகிறது. திண்மைத்தாக நுவலும் முன்மாய்ப்பது என்று அந்த மருதமலையினுடைய அந்த சிறப்பை காட்டி அந்த மருதமலையில
என்னென்ன மரங்கள் இருக்கின்றன, என்ன பூக்கள் இருக்கின்றன, அதை தொடர்ந்து அந்த மருத மலைக்குள்ளே இருக்கிற சோலைகள் இருக்கிற கனிகள் என்னென்ன இருக்கின்றன, வாழைப்பழம் முதலான கனிகள் அமைய பெற்றிருக்கிற நிலை. பிறகு மரங்களிலே இலவங்கம், ஏலக்காய் மரம், பால்மிளகு, சடாமஞ்சி இதெல்லாம் என்னென்ன இருக்கின்றன. குகைகளிலே பாம்புகள் இருக்கின்றன, அதை கண்டு குரங்குகள் பயந்து ஓடுகின்றன. இப்படியெல்லாம் அந்த இயற்கையை அப்படியே காட்டி, மரங்களை காட்டி, எருமையை போல கிடைக்கின்ற ஒரு மரம் உண்டு என்பதை காட்டுகிறார். கடைசியா சோதி மரங்கள் மிக்கு இருந்தன என்று காட்டி, அதோடு இந்த முறையில் மரங்கள் நிறைய அமையப்பட்டிருந்தன. சில இடங்களிலே தேரை போல அந்த மரம் அமையப்பட்டிருந்தது, யானை வடிவில் அமைந்தது, குரங்கு வடிவில் அமைந்தது என்று கடைசியாக 16வது திருப்பாடல் சென்ற வாரம் விடபத்து ஏறி நின்றார்க்கு விழாக்களும், அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் நெருக்கமா காணிங்க, பாடல் 4 வரியும். கடக வேளமும் காமரும் தேர்களும் தொடர்பின் எனவும் தோற்றி விடுத்திடில் நடலை ஆக்குதல் தாறு ஒரு பாறைலாம். நல்ல கிளைகளை உடைய அடர்ந்த மரங்கள், யானை வடிவில், தேர் வடிவில், குரங்கு வடிவில், ஏனைய பல வடிவங்களில் அப்படி அந்த செடிகள் மரங்கள் மருதமலையில அமையப்படும். உண்மையில பார்க்கிற பொழுது இது யானை என்றும், இது தேர் என்றும், இது குரங்கு என்றும் அந்த உருவத்தை தோற்றுவிக்கின்ற முறையில அவை அமைந்திருந்தன என்று 16வது பாடல்ல ஆசிரியர் காட்டினார். 17வது திருப்பாடல் சுவைபட ஒரு நிகழ்ச்சியை காட்டுகிறார். 17வது பாடல் காமிங்க. அந்த பாடல் 4 வரியை மட்டும் கொஞ்சம் கூடுதலா தெரியறதா பயன்படுகிறார். 4 வறுமை காய்கனி வவ்வ தனாதுளை விரவுவாரை விழாவில் தனி தடித்து அரவில் சீரிவில் நிலாவும் மரம் ஒரு பாடு. ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கிற இலையவோ காய்கனிகளையோ யாராவது ஒருத்தர் போய் அதை விடுங்கினால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் விழாறுல அடிப்பதை போலவும் பாம்பை போல சீரக்கூடியதாகவும் அந்த மரத்தின் கிளைகள் அமைந்திருக்கும். அது மேலும் அந்த விழாறுல அடிக்கிற பொழுதும் சீருகிற பொழுதும் ஒருவன் பயந்து உயிரையே விட்டுருவானா. அந்த மாதிரி ஒரு மரம் மருதமலையில் இருக்குன்னு பாடுறாரு. சருகு காய்கனி வவ்வன்னா அந்த மரத்துல இருந்து இலையையோ காயையோ கனியையோ ஒருவன் போய் அதை புடுங்க முற்பட்டால் தனாதுளை விரவுவாரை, அப்படி தன்னிடத்துல வந்து அதை எடுக்க விடுவாரை விழாரில் தனித்தடித்து, அங்க தொங்கிட்டு இருக்கிற ஒரு விழாமரம், ஒரு கிளை மாதிரி இருக்கும், அது புடுங்கினீங்கன்னா அது அப்படியே ஓங்கி அடிக்குமா. தன் விழாரில் தனித்தடித்து அரவில் சீரி, நீங்க போய் அந்த மரத்தை தொட்டாலே, இலைய புடுங்கினாலே, காய்கனியை பிடித்தாலே, அந்த மரத்தில் இருக்கிற கிளை ஒரு கிளை
வேகமா வரும். வந்தது மட்டுமல்லாமல் விழாவில் அடிப்பதை போல அது அடிக்குமா. அந்த ரெண்டு நடந்த உடனே காய் கொடுக்க போனவன் பயந்து அவன் உயிரே போய்விடும். ஆவி மடிந்திடும் உரம் அந்த வலிமையுடைய மரங்கள் நிலாவும் ஒரு பால். அப்படி ஒரு மரம் அங்க இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு உணவு விடுதியில சாப்பிட்டு விட்டு கை நீட்டினால் அந்த தண்ணி அப்படியே அந்த அந்த உணர்ச்சிக்கு ஏற்ப தண்ணி வருது, கை கழுவிக்கிறோம். இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா வெப்பமான காத்து வரும், ஈரமா இருக்கிற கைய வெப்பமான காத்து வர இடத்துல அப்படி காட்டினால் போதும், கை முறை உலர்ந்துடும். இது செயற்கை. ஆனால் ஒரு மரத்திலே இருக்கக்கூடிய இலை காய்கறியை யாரும் வந்து பிடுங்காம இருப்பதற்கு ஏற்ப ஒரு தற்பாதுகாப்பாக இறைவனே ஒரு மரத்தை அப்படி படுத்திருக்கிறார். அது என்ன, இப்ப மருதமலக்குள்ள போனா அது இருக்கான்னு தெரியல. அந்த விதை கிடைத்தால் நம்ம வீடுகளில் போட்ட நல்ல பாதுகாப்பா இருக்கும், இலைக்கும் காய்கறிக்கும். அப்படி உரன் மரம் நிலவும் ஒரு பால். அப்படி உறுதியுடைய வலிமையுடைய மரம் ஒரு பால். இவ்வளவு பெரிய காட்சி நீங்க மருதமலை நேர்ல போனா கூட பாருங்க. அடுத்த பக்கம் பாருங்க, இன்னொரு மரத்தை பற்றி காட்டுகிறார். சுபான குட்டிகள் 18வது பாடல் இதே போல காட்டுங்க. சுபான குட்டிகள் தொக்க என புக்க கவான் வரைத்தலை கண்ட புலிப்பரள் சுபான குட்டியில் காய்பல தோற்றிய சுபான குட்டி மரம் ஒரு பால். சுபான குட்டி நாய்க்குட்டி. சுபானம்னா நாய், எம்மலைன்னா நாய். தமிழ்ல நாயை பல சொல். மலைன்னா வலை என்று பல சொல்லால முன்னமே ஒரு கூட பார்த்தோம். பல சொல்லுடைய ஒரு பொருளை குறிப்பது. அதுபோல இங்க நாய்க்குட்டி சுபான குட்டி மரம். கடைசியில் பாருங்க, சுபான குட்டி மரம், நாய்க்குட்டி மரம்னு ஒரு மரமா. அந்த நாய்க்குட்டிகள் கூடியிருக்கிற அந்த மரங்கள் சூழ்ந்திருக்கிற பகுதிகளில் புலிக்குட்டிகள் அங்கிருந்து பார்க்குமா. அப்படி பார்த்த உடனே அந்த நாய்க்குட்டி மரங்கள்ல இருந்து கீழே காய் விழுந்ததா. அது விழுந்த உடனே காய் நாய்க்குட்டி மரத்திலிருந்து கீழே விழுந்தோடனே நாயை போல குறைக்குமா. அப்படி குறைத்த உடனே என்ன செய்தனாங்க, இருந்த புலிக்குட்டிகள் எல்லாம் நாய்க்குட்டியை சாப்பிடலாம்னு பார்த்தலாம். அது மாதிரியான ஒரு மரங்கள் ஒரு பக்கம் இருந்தன. நாய்க்குட்டி மரம் இருக்கான்னு தெரியல. பாருங்க, சுபான குட்டிகள் தொக்க என புக்க வரைத்தலை கண்ட புலிப்பரள். புலிப்பரள் என்பது புலிக்குட்டி. நாய்க்குட்டி மரம் அவனுடைய காய்கள் பழுத்து கீழே விழுகிற பொழுது நாய்க்குட்டியை போல சத்தம் செய்யுமா. அதனால் அந்த மரத்துக்கு நாய்க்குட்டி மரம் என்று பெயர் வந்ததாக காட்டுகிறார். அத்தகைய மரங்கள் ஒரு பக்கம். அதே குங்குமண்டல சதகம் என்கிற ஒரு நூல், அதுல பாலசுந்தர கவிராயர் என்பவர் ஒருவர்
இந்த நாய்க்குட்டி மரம் இருக்கிற பகுதி கொங்கு மண்டலமே என்று ஒரு பாடல்ல காட்டுகிறார். கொண்டல் இறங்கு வெற்றி வாகான நாய்க்குட்டி காய்ப்பதுவும் கொங்கு மண்டலமே. தெரியாது. கொண்டல் கொண்டல் மேகம், கொண்டல் சூழும் மலை, மேகங்கள் சூழுகிற மலை. அந்த கொண்டல் இறங்கு வெப்பு வெப்புன மலை, மலையில வாகான நாய்க்குட்டி காய்ப்பதும், நாய்க்குட்டியை போல கத்தக்கூடிய கனிகள் காய்க்கக்கூடிய நாய்க்குட்டி மரம் இருப்பதே கொங்கு மண்டலமே என்று கொங்கு மண்டல சதகத்திலேயும் கொங்கு மண்டலமாகிய நாம் வாழக்கூடிய இந்த கோவை மாநகரத்தில், அதாவது கொங்கு மண்டலத்தில் நாய்க்குட்டி மரம் இருந்ததாக அவரும் பாடுகிறார் என்பதை அடுத்த நல்ல இளமையான மரம்தான். ஆனால் வயதானவர்களுடைய உடம்பை போல இருக்குமா. 19வது பாடல். படுத்தும் வேட மகாரினம் மானுடம் படுத்து நிற்பன பார்த்து, படுத்தும் வேட மகாரினம் கிருத்தத்தை உடுக்கொண்டு ஆடனும் பிள்ளையும் கூட்டுக என்று ஒழுக்கத்தோடு இறப்பு ஒரு வாழ்யலாம். ஆளுடைய பொருள் கேட்டா, கிருத்தம் என்று ஒரு வகையான மரம். வேற நாய்க்குட்டி மரம் பார்த்தோம், அதுக்கு முன்னால் சில மரங்கள் விழாரால் அடிக்கூடிய மரத்தை பார்த்தோம். கிருத்தம்னு ஒரு மரத்தை கூட முடிக்க போறாரு. அது இயற்கையா வந்தது, செயற்கை கிடையாது. வெளிநாடுகள்ல எங்க போனாலும் எல்லாம் செயற்கைதான். நம்முடைய நாட்டில் மலைவளம் பார்க்கக்கூடிய பகுதியில் நீங்கள் அந்த செயற்கையை பார்க்க, இயற்கையை பார்க்க. திருத்தம்னு ஒரு மரம். அந்த மரம் எப்படி இருக்குன்னா, வயதானவங்க உடம்பு போல அப்படியே கழிந்து இளமையான மரம். அப்பொழுது அந்த மரம் முருகனை கும்பிட வருகிற வேடர்களை பார்த்து, உங்க வீட்டுல குழந்தைகளை எங்களோடு விளையாட அனுப்புங்கள், நாங்க கவனமா பார்த்துக்கிறோம் என்று கூப்பிடுவது போல மரங்கள் இருக்கு. பழுத்தும் வேடர் மருதமலையில முருகப்பெருமானை துதிக்க வேண்டும் என்று வரக்கூடிய வேடருடைய குழந்தைகள் மகாரினம் மானுடம் பழுத்து நிற்பன பார்த்து, மக்களுடைய பழுத்த உருப்பங்களை போல் அந்த மரம் வயதான மரமாக இளமை மரம் தெரியுமா, அதை பார்த்து கிழுத்தத்தை பார்த்து குழு கொண்டு ஆட பிள்ளையையும் வயதான நீங்கள் குழந்தைகளை எங்களோடு விளையாட அனுப்புங்கள் என்று கூறுகிற முறையில் அந்த மலையில கிழுத்த மரம் அமைய பெற்றது. கிழுத்த மரம் வாழும் நிலையில் மனிதனுடைய அந்த கருவிகரணங்கள் பழுத்து வயதாகி இருப்பதை போல இருக்கும். அப்படி ஒரு மரங்கள் அங்கே இருந்தன. இந்த திருப்பாடலிலே ரொம்ப அருமையாக அடுத்ததா பகுதியில திரு நங்கையர் என்பவர்கள் அங்க இருந்ததாக ஒரு பகுதியை காட்டுகிறார். 20வது திருப்பாடல்.
தம் குலத்து உறும் தையலராம் என வெண்குல கொடுவில்லினர் பேதையர் மங்குல் சூழ்வரையின் மகன் மாவை கண்டு இங்குவம்மின்கள் என்பது ஓர் பால்யலாம் தம் குலத்து உறும் தையலராம் வேட்டையாடக்கூடிய செயலை செய்யக்கூடிய வேடுவர்கள் அவர்கள் வில்லை ஏந்திய வேடர்கள் அவர்களுடைய பெண் குலப்பொடு வில்லினர் பேதையர் பேதையர்னா அறிவு குறைந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் மங்குல் சூழ்வரையின் மங்குல் என்பது மேகம் மங்குல் மதி மங்குல் என்பது மேகங்கள் தவிழுகிற உயர்ந்த மாடங்களையுடைய மங்குள் சூழ் வரையில் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மருதமலையில் மகன் மாவை கண்டே மகன் மா பெண்ணும் சேர்ந்திருக்கிற ஒரு புது நிலை இது அலி என்று சொல்லுவார்கள். இப்பொழுது அவர்களை நங்கையர் என அரசு உருப்படியாக நங்கையர்கள் என்று சொல்லுகிறோம். மகன் மாவை கண்டு இங்கு வம்மிகள் அவர்கள் எல்லாம் நம்முடைய குலத்தைச் சேர்ந்த பெண்கள் என்று கருதி அந்த மகன்மா என்று சொல்லக்கூடிய அலியை நங்கையர்களை உங்களோடு வாங்க இங்கு வம்மின் என்பது ஓர் பால். இப்படியாக ஒரு காட்சி ஒரு பக்கத்தில மருதமலையில் நடைபெறுகிறது. இனி இன்னொரு பாடல் பக்கத்தில ஒரு அருமையான வியப்பை காட்டுகிறார். கருட வேகத்தில் காடு சுலாமுனர் 21வது பாட்டு. 1வது பாட்டு காணுங்க. கருட வேகத்தில் காடு சுலாவினர். கருடன் வேகமா பறக்கக்கூடிய அப்படி வேகமா பறக்கக்கூடிய அந்த கருட வேகத்தை மருதமலை காட்டுக்குள் வேகமாக செல்கின்றவர்கள் இருடியர்கள். அங்கிருக்கிற குருடாமிருகம் எண்ணியலாம். ரொம்ப ரிஷிகள் ரொம்ப வேகமா போகலாம். ரிஷிகள் அது தமிழ்ல இரிசின்னு வரும், வடமொழியில ரிஷி ஏற்படும். நான் ரீ முன்னால வராதனால தமிழ்ல ஈ போட்டு இரிசிகள் என்று கூறுவது. கருட வேகத்தில் காடு சுலாவுனர். கருடன் செல்லக்கூடிய வேகத்தை போல மலை காட்டுக்குள்ள வேகமாக செல்கின்றவர்களை அவர்களை பார்த்து இருடியாம் என்று இறைஞ்சி, அவர்கள் ரிஷிகள் போல என்று இறைஞ்சி விடுத்து எழ முருடவன் மிருகம், அதாவது முருட மிருகம் அவர்களுக்கு. அதன் பக்கத்துல வருடை ஆடு புடை வைகிய, இந்த மலையில சுற்றி திரியக்கூடிய ஆடுகள் எல்லாம் மலையாடுகள் வருடை என்று பெயர். வருடைனா மலையாடு. வருக்கை என்பது வேற, வருக்கை என்பது பலாப்பழம். வருடை மலையாடு. வருடை ஆடும் மலையில வாழக்கூடிய அந்த ஆடுகள் வருடை மலையாடு. ஆடும் பறை ஒரு பால் போய்க்குள்ள அதை கண்டு வேகமா உள்ள போய் அந்த காட்சி அப்படியாக மலை மிகப்பெரிய
ஏறத்தாழ 22 பாடல்களிலே மலையின் இயற்கை வளத்தை ஒரு பகுதியாக நூலாசிரியர் உச்சியப்ப முனிவர் காட்டிச் சென்ற திறத்தை நாம் 22வது இவ்வாறு பெருவளம் கொண்டு முதல் பாடல்ல வளத்தின் பெரியதே என்று முதல் பாடல் வளத்தின் பெரியதே என்றார். 22வது பாடலாம் இவ்வாறு பெருவளம் கொண்டு முதல் பாடல்ல ஓங்கள் வளத்தில் பெரியதே எல்லா வளங்களும் இப்படியாக அந்த பெருவளம் கொண்டு 7ஓடு 7ஆம் அவ்வாய்மை உலகு அனைத்தும் அணைந்து போற்றும் செவ்வாய்மை மருதவரை இத்தகைய நல்ல வளங்களை பெரிய வளங்களை கொண்ட சிறப்புடையது மருதமலை. இந்த மருதமலையை யார் கும்பிடலாம்னா 7ஓடு 7ஆம் 7 கூட்டல் 7 14 உலகங்கள். அந்த 14 உலகத்திலே இருப்பவர்கள் அவ்வாய்மை உலகு அனைத்தும் அணைந்து அந்த 14 உலகத்திலே இருப்பவர்களும் மருதமலையை அணைந்து போற்றும் செவ்வாய்மை செம்மை பொருந்திய பெருமை உடையது மருதவரை. பாடல்கள் மருதமலையினுடைய வளத்தை சுருக்கி முனிவர்கள் செவ்வாய்மை மேல அவ்வாய்மை கீழே செவ்வாய்மை அந்த வாய்மை 14 உலகத்தவர்களும் செம்மை பொருந்திய மருதமலைக்கு வந்து மருதவரை தீர்த்து தேவர் தேவர்கள் எல்லாம் ஒவ்வாத பகை மாய்ப்ப தேவர்களுக்கு ஒவ்வாதது மாறானது. சாப்பிடுகிற பொழுது சில நேரம் அந்த உணவு ஒவ்வவில்லை என்றால் ஒவ்வாத உணவு அந்த சொல் நல்ல சொல். ஒவ்வாத பகை அந்த பகையை அழிக்கும் பொருட்டு புண்ணி பகை மாய்ப்ப அந்த குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி மருதமலை சார்ந்தார். யாரு? தேவர் சார்ந்தார். தேவர்கள் எல்லாரும் தன்னுடைய பகை நீக்க வேண்டும் என்று மருதமலை. நீங்க கோவிலுக்கு போவதற்காக அவரவர்களுக்கு இருக்கிற குறை போக வேண்டும். எண்ணி பாருங்கள். ஐயத்தின் காரணமாக ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்தில் நான் அறிந்த அளவு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அது உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. யார் கோவிலுக்கு போனாலும் குறை நீங்க வேண்டும் என்றுதான் போகிறார்கள். தவிர இந்த குறையை நீக்கி அருளிய கடவுளை நான் வணங்கப் போகிறேன் என்று சொல்பவர்கள் யாராலும் நிச்சயமாக்காது. நான் பார்த்த அளவில் கஷ்டமா இருந்தது. சரி, சாமிவாதம் கும்பிட்டு போனாலும் என்றுதான் 100க்கு 100 விழுக்காடு. ஏதேனும் ஒரு விழுக்காட்டு அடங்க முடியாமல் சில இதுவரைக்கும் இறைவன் செய்த உபகாரத்தை எண்ணி
அவருக்கு ஒரு வணக்கம் சொல்ல நான் வந்தேன் என்று எண்ணுபவர்கள் அதனாலதான் தவமடைந்தவர்கள் எத்தனை பேர் கேட்டாங்க. இலர் பலராகிய காரணம் நோன்பார் சிலர் பலர். திருமண மேடை இறைவா நீ போட்ட கருணையால் இந்த உடம்பு கிடைச்சிருப்பா, 4 சுற்றத்தார்கள் இவர்கள் வாழ்த்தோடு உன் கருணையோடு என் மகளை இவர் மகனுக்கு கொடுக்கிறேன் என்று எண்ணுபவர்கள் எத்தனை பேர் எண்ணிப்பார். என்னுடைய செல்வத்தையும் என்னுடைய புகழையும் நிலைநாட்டுவதற்கு ஒரு களம் விழாக்கள். ஆனால் இவை இறைவனால் கொடுக்கப்பெற்றது என்று கண்ணீர் விடுபவர்கள் சிலர். அந்த எண்ணம் ஆன்மாவுக்கு இயல்ப வராது. அப்படி வருவதற்கு தடையாக இருப்பது ஆணவ மலம். தேவர்கள் எதுக்கு வந்தாங்க? சாமி உங்க கருணையால எங்களுக்கு அமுதம் கிடைச்சது, நாங்க சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறோம் என்று சொல்லுவது. ஒவ்வாத பகை மாய்ப்ப உன்னி தேவர் சார்ந்தார். இன்றிலே இருந்து நாம் இறைவனை கும்பிடுகிற பொழுது நமக்கு எவையும் பகை இல்லை. எல்லாம் இறைவன் நமக்கு துணையாக சேர்த்து வைத்திருக்கிறார். யார் யாரை எந்தெந்த நேரத்துல கூட்டி எந்த வகையில வினையை அனுபவித்துக் கொண்டு வர வேண்டுமோ அந்த முறையில நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி அதை கொடுத்த பெருமானே எண்ணிப்பார். ஒரு புதுமனை புகுவிழா பண்றோம். அந்த புதுமனை புகுவிழாவில் இறைவனை வழிபாடு செய்யணும். அந்த வழிபாட்டில் 2 அடிப்படை தான். ஒன்று, பெருமானே உயிராகிய எனக்கு இந்த உடம்பை நீ கொடுத்தாய். இந்த உடம்பையும் இந்த உடம்புக்குள் இருக்கிற உயிர் அறிவையும் வைத்து உழைத்ததால் அருளால் உழைக்க அந்த செல்வத்தை கொண்டு இந்த உடம்பை இயற்கை நிலையிலே இருந்து வரக்கூடிய கேடுகளால் நான் காத்து கொள்ளுகிற வகையில் இந்த இல்லத்தை உங்கள் அருளால் அமைத்துள்ளேன். அமைத்ததற்கு எனக்கு கொடுத்த அறிவு கொடுத்ததற்காகவும் உரிய செல்வம் கொடுத்ததற்காகவும் உங்களை நன்றியோடு மகிழ்வோடு வணங்குகிறேன். மேலும் இந்த இல்லத்திலே வாழ இருக்கிற எனக்கு தங்கள் திருவடியை மறவாத ஒரு பண்பும் மகிழ்ச்சியும் செல்வமும் மனநிறைவும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதை கொடுப்பவன் நீதான். எனவே உங்களை கீழே விழுந்து தண்டனைக்கு வணங்குகிறேன் ஐயா. இதுதான் எனக்கு கிடைத்த ஆசிரியரால் இதை நான் தேவர்கள் எதுக்கு போனாங்க அந்த மலைக்கு? ஒவ்வாத பகை மாய்ப்ப தேவர் உன்னி சார்ந்தார். தெரிஞ்சு போச்சு தேவர்களை எதுக்கு வந்தது? 10 நாள் கழிச்சு ஒரு 10 பேர் ஒரு தலைவரோட வந்தா என்ன அர்த்தம்? நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்திருக்கிறாங்க. எண்ணி பாருங்கள். இப்ப மருதமலைக்கு வந்துட்டாங்க. அந்த காட்சியில அவங்க யார பாக்குறாங்க?
யார் வரவேற்கிறாங்க அதை பார்க்க போலாமா? எல்லாரும் வாங்க, மறுபடியும் போவோம். மால் ஆதி வானவர் பாட்டு. தம் வரவு கேளா ஆலாலம் அணைய வினை அகற்றி அங்கு வேளானை நினைத்து இருக்கும் வீணை செல்வன் காலார நடந்து தேவர்கள் எதிர் போய் கண்டு ஆழ்ந்தான். கொஞ்சம் மேல் பாடல்கள் கொஞ்சம் பாட்ட கீழே அறிக்கை பேசு, கீழே அறிக்கை பெருசா போதும். மால் ஆதி வானவர் யார் வருகிற கூட்டத்துல தலைமை பண்பு அவர் முதலாக சொல்லுவோம். உலக மரபு அந்த முறையில மால் ஆதி வானவர் திருமால் முதலாக இருக்கக்கூடிய தேவர்கள் மருதமலைக்கு வந்துள்ளார். தம் வரவு அவர்கள் எல்லாம் மருதமலைக்கு வந்திருக்கிறாங்க என்பதை ஒருத்தர் கேட்டார். கேளா கேள்விப்பட்டு யார் அங்க வந்தாங்க? வீணை செல்வன். 3வது வரியில பாருங்க, வீணை செல்வன். வீணை செல்வன் யாரு? வீணையை கையிலே வைத்துக் கொண்டு நாதத்தை இயக்கி அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாரத முனிவர். நாரத முனிவருக்கு என்னென்ன பெயர்? வீணை செல்வன். அவர் எதை கேட்டார்? மாலாதி வானவர், மால் முதலாயிருக்கிற தேவர்கள் எல்லாம் மருதமலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேளா. இந்த புராணம் படிக்கிறதால நாம இப்ப போயிருக்கிறோம். கேளா அதை கேட்டு வீணை செல்வன் அங்க வந்தான். எப்படி வந்தார்? காலார நடந்து. அவர் பறந்து வருத, புல் மேல வல்ல, எதுல வந்தார்? காலார நடந்து மருத மலையை காலால எதிர் போய் அவர்கள் முன்னால போய் கண்டு. யார கண்டு? திருமால் முதலிய தேவர்களை கண்டு தாழ்ந்தான். திருமாலை கண்டு தாழ்ந்தான். திருமாலை கண்டு ஐயா வாங்க தாழ்ந்தான். வணக்கம் சொல்ல மாட்டேன், சரி நாளை சொல்ல. தாழ்ந்தான். இந்த வீணை செல்வனுக்கு என்ன சிறப்புன்னா, ஆலாலம் அணைய வினை அகற்றி. ஆலம்னா நஞ்சு, ஆலாலம்னா நஞ்சப்படக்கூடிய வினை, உயிர்களுக்கு இருக்கக்கூடிய வினையை போக்கி அங்கு வேளாணை நினைந்திருக்கும். அங்கே வேலை கையிலே வைத்திருக்கிற முருகப்பெருமானை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாரதன். நாரதனுடைய நிலை என்ன என்றால், மருத மலையிலே இருக்கிற வேல் கையிலே வைத்திருக்கிற முருகப்பெருமானை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பார். திரைப்படம் பார்த்து பார்த்து நாரதன்னா நாராயண பக்தர் மட்டும் நினைச்சிருக்கிறான். நாராயண நாராயண என்று மட்டும்தான் நினைச்சிருக்கிறான். ஜீவமுனிவர் என்ன சொல்லுகிறார்? உயிர்களுக்கு நஞ்சை விட கொடுமையான வினையை போக்கக்கூடியவன் வேலை கையிலே வைத்திருக்கிற முருகன். வினை, வினை என்பது நமக்கு இருக்கிற பாவம், குற்றம். அது எப்படி இருக்கிறது? ஆலாலம் அணைய வினை, நஞ்ச காட்டிலும் கொடியது. அகற்றி அதை தொடச்சு
அங்கு அதை செய்பவன் யார்? வேளான், வெற்றியுடைய வேளான். வேல் கையிலே உள்ள முருகனை நினைந்திருக்கும். நினைந்திருக்கும்னா என்ன? எப்போதும். இது அப்படியே தேவாரத்துக்கு வந்தீங்கன்னா, எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே, உயிர்களுக்கு எப்பொழுதும் இனிமையை தந்து கொண்டிருப்பவனை என் நெஞ்சுக்குள்ளே வைத்தேன் என்பது வேத மந்திரம். எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. ஏன்பா நீ மனைவியை நினைச்சு கேட்கிற? அவ எப்பொழுது என் மேல அக்கறை உடையவ. இட்லி வேணா இட்லி கொடுப்பா, கடலை சட்னினா கொடுப்பா. கடலை சட்னி திருட்டு சட்னி இல்ல, கடலையான சட்னி, நிலக்கடலை சட்னின்னு வச்சு கடலை சட்னி கொடுப்பா, கோதுமை போண்டா கொடுப்பா. அப்ப நான் மனதில் வச்சிருக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தரையும் துன்பப்படுத்துபவர்களை நெஞ்சிலே வைக்க மாட்டோம். உயிராகிய நமக்கு இன்பத்தை யார் செய்கிறார்களோ அவரை நெஞ்சில ஏந்தி இருப்போம். இதுல இருவேறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. சில பேர் கொஞ்ச நேரம் இனிமையை தருவான், சில நேரம் இவன் எப்பவாவது அவன் விட்டு தொலைஞ்சான்னா பரவாயில்லை அப்படி சில நேரம் இருக்கும். இந்நேரத்துக்கு வந்தான் அப்படி இருக்கும். மனைவியே அவன் வர்றதுக்குள்ள ஏதாவது நான் பண்ண நினைச்ச வந்துட்டாளா இப்படி இருக்கும். பிள்ளைக்கு தெரியாம பண்ண நினைச்சேன் இப்படி இருக்கும். ஆனால் எல்லா நேரத்திலும் இனிமையை தருபவன் யார்? முருகப்பெருமான். எப்போதும் இனியானை என்பன் விளம்பர மாதிரி சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி அதனுடைய தலைவர் அந்த படத்துல பாக்கெட்ல வச்சிருக்கான். ஏன் நீ பாக்கெட்ல வைக்கிற? அப்பதான் உனக்கு கெத்து. எங்காவது போன இந்த கட்சிக்காரால அந்த படத்துக்கு வேல்யூ இல்லை வைங்க வைப்பானா? அது மாதிரி கோடான கோடி பிறவியில உயிராகிய நாம் இன்பம் அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு ஆன்மா, பரமான்மா முருகப்பெருமான். அவன் என்ன செய்வான்? நெஞ்சை விட கொடுமையான வினையை அகற்றுவான். ஆலாலம் அணைய வினை அகற்றி அங்கு இருக்கும் வேளானை நினைந்து அதை எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. கைப்போது மலர்தூவி காதோடு காதலித்து வானோர்கள் கைப்போது மலர்தூவி என்ற திருப்பாடல் தொடக்கம். கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் வழிபடுபவர்கள் அவரை எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. இது வீணை செல்வருக்கு தெரிந்தது, நமக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி நாமும் தெரிந்து விட்டால் வேளானை நினைந்து இருப்போம். இன்றிலிருந்தாவது அந்த அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். வேளானை நினைந்து இருக்கும் வீணை செல்வன் காலார நடந்து மாலாதி வானவர் தம் வரவு கேட்டு கண்டு மாலை தாழ்ந்தான். அழகான பாட்டு. இப்ப மருத மலையின் இயற்கையை பார்த்த நாம் ஒரு இடத்தில தேவர்கள் புடைசூழ சென்ற திருமால் வரவை கேட்டு நாரத முனிவர் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். சந்தித்த உடனே காலார நடந்து வந்தாரா திருமாலை பார்த்து
வாங்க வாங்க வாங்க. அடுத்த பாட்டுக்கு போவோம். 24வது பாடல் காட்டுங்க. 24வது பாடல் எடுத்துன்னா பாருங்க. நாரதர் சொல்றார், அவர் இவரை பார்க்கிறார், இவர் அவரை பார்க்கிறார். வருக வருக என கூப்பிட்டது யாரு? வீணை செல்வன். ஏன்? மருதமலையில இவர் இருக்கிறாரு, வெளியிலிருந்து அவர் வந்திருக்கிறாரு. வெளியிலிருந்து வந்தவங்களை வீட்டுல இருக்கிறவங்க வாங்க வாங்க கூப்பிடணும். நியாயம் தானே? சென்னை சிவகுமார் வீட்டுக்கு போறேன். சென்னை போனவே சரி சிவகுமார் ஐயாவை பார்ப்போம். அவரு வாரந்தோறும் வந்து எனக்கு அறிவு கொடுக்கிறாரு. அவரை நேரில் பார்த்து வணங்குவோம். அவர் என்ன சொல்லணும்? ஐயா வாங்க வாங்க வாங்க. அப்படி திரும்ப வருக 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 என அப்படி அவர் கூறினார். உடனே நெடுமால் நெடுமால வணங்கி நானை அப்படி வணங்கிய நாரத முனிவரை திருமால் என்ன செய்தார்? இரு கரமும் உரத்தழுவி அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். வருக வருக என நெடுமால் வணங்கி நானை இரு கரமும் உரத்தழுவி எடுப்பி அன்பால் முருகன் அருளுக்கு உரியை. நாரதர் முனிவருக்கு இருக்கிற சிறப்புல ஒரு உயர்ந்த சிறப்பு என்ன என்றால், முருகனுடைய அருளுக்கு நீ உள்ளாய். திருமால் அன்பால் முருகன் அருளுக்கு உரியை. நாம பெற வேண்டிய பட்டம் என்ன? சிவகுமார் ஐயா என்னை பார்த்து முருகன் அருளுக்கு உரியை என்று சொல்ற அளவு நான் திருமால் கூறினார். இருகரம் உரத்தழுவி பிறகு எடுப்பி அன்பினால் அன்பு காரணமாக முருகன் அருளுக்கு உரியை. அப்ப என்ன அர்த்தம்? முருகனுடைய அருளுக்கு நாரத முனிவர் உரியரானார் என்றால் எப்படி முருகனுடைய அருளை அவர் பெற்றார்? 10 சூட்கேஸ் குடிச்சு எம்எல்ஏ சீட் பிடிக்கிறதா? கிடையாது. நீ முருகனிடத்திலே அன்பு செலுத்தினால் அவர் முருகனிடத்திலே அன்பை காட்டுவார். எனவே முருகனுடைய அன்பை நீ அன்பால் பெற்றார். அன்பால் முருகனுடைய அருளுக்கு உரியவராதற்கு காரணம் என்ன? நாரதருக்கு அன்பு இருந்ததா? அந்த அன்பைத்தான் சாயா அன்பினை நாள்தோறும் தாயேயாகி வளர்த்தனை. திருவாசகம் சிவஞான போதம். அயரா அன்பில் அறக்கடல் செல்லுமே. மாறாத அன்பின் மூலமாக ஆன்மாவாகிய நீ அவன் திருவடியை சென்று சேர்வாய். அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மருதமலையில எத்தனை இயற்கை வளங்கள் இருந்தாலும் இவையெல்லாம் முருகனுடைய அருளால் இயங்குகின்றன. அதை போல நாம் முருகப்பெருமானுடைய அருளால் வாழுகிறோம். எனவே நம்மை வாழ வைக்கும் தெய்வம் முருகன். நம்மை வாழ வைக்கும் தெய்வம் முருகன். நம்மை வாழ வைக்கும் தெய்வம் மருதமலை முருகன் என்றே அன்பு கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய அருளுக்கு உரியவர்கள் ஆகலாம் என முகமன் கூறி
அவர் முன்னிலையில ஒரு முகம், ஒரு அவருடைய முன்னிலையில அவனுடைய அருளை பெற்ற பல இருந்தாலும் இங்க நீ ஒருவன் தான்ப்பா. ஒருவ இது கேட்டி நான் சொல்றேன், நீ கேட்பாய். இது கேட்டி கேட்டினா கேட்பாயாக. ஏன இத கேளு, ஏப்பா என்ன அப்படின்னா உரைக்கல் உற்றான். அவர் என்னமோ திருமால் நாரதரிடத்துல சொல்ல வருகிறார். நாம அப்படித்தானே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா வெளியிலிருந்து வர சுவாமி சிவலோகநாதன்ல பல நாள் பண்ணி புரிகிறவங்க. ஆமா, நான் இந்த வாய்ப்பை சுவாமி கொடுத்தார், இந்த தொண்டை செய்யறேன். எனக்கு ஒரு சின்ன கவலை. என்னப்பா கவலை? சொல்றேன், சொல்லலாமா? உங்களுக்கு தவறா சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல என் பையன் இல்லை, சிவலோகநாதன் சாமியோடு சொல்லு, கண்டிப்பா செய்வார். நீ போய் கோவில வலம் வந்து சிவலோகநாதா சிவலோகநாதா என்று சொன்னால் உன் மகனுடைய மனக்குழப்பம் நீங்கும். அது அப்படியே திரைப்பட பாடல்ல அமைச்சார் பாருங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. மதுரை சோமு பாடுவார், காணடா ராகத்துல மேல் சாயிச்சு. ஒருவார் சொல்லி தெரிஞ்சு, மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, தீராத தீவினைகள் தீர்ந்து போகுங்க. இந்த சுருக்கம் அப்படியே இருப்பாரு. திரைப்படம் பாடலாத்தாலும் கூட கேட்கிறவங்க நெஞ்ச மலை கூப்பிடுது. பழனி மலைக்கு அந்த சிறப்பு உண்டு, அண்ணாமலைக்கு அந்த சிறப்பு உண்டு. ஞான தபோதனரை வாயென்று அழைக்கும் மலை அண்ணாமலை. சிவஞான சாயுஜ்யத்தை பெற முயலுபவர்களை, வேட்கையுடையவர்களை இங்கே வாருங்கள் என்று அழைக்கிற தன்மையுடைய மலை அண்ணா. அந்த முறையில கேட்டி என்ன சொல்ல போகிறார்? ஏதோ சொல்ல போகிறார், நாரதன் கேட்க போறார். அடுத்த வாரம் அதை கேட்போம் என்று சொல்லி மருதமலையில முருகனை பற்றியும் இந்த இயற்கை வளத்தை பற்றியும் இந்த புராணம் கேட்கக்கூடிய நம்முடைய வினைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்களுடைய திருவிழைகளையும் வணங்கி மருதமலைக்கு வருக வருக, அவன் அருள் பெருக பெருக வேண்டி ஓதவமூர்த்தி ஐயா. சிவாய நமக்கு.